கைஸ், இன்னைக்கு பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது, இருந்தாலும் எனக்காக பர்த்டேக்காக கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னோடய ஃபேமிலி வந்து 12 o'clock போல் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். என்னடா பர்த்டே அதுவுமா லேட்டாக எழுந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டு தூங்கவே லேட் ஆகிடுச்சு. ஸோ பர்த்டே வந்து சண்டே வந்ததுனால ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஏன்னா நான்வெஜ் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் மீன் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டி நகரில் நான் என்ன நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், என்னோடய பர்த்டே ட்ரெஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் கைஸ் பர்த்டே ட்ரெஸ். கீழே தெரியல இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து 1500 சொன்னாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக போனது வந்து லெஹங்கா எடுக்கலாம் தான் போனேன். பட் என்னோட மைண்ட் செட் அப்படி, எனக்கு வந்து சுத்தமாக ட்ரெஸ் எடுக்கணும், செலக்ட் பண்ணவும் தெரியாது. லாஸ்ட்டாக இதையே கன்ஃபியூஸ் ஆகி இதையே எடுத்துட்டேன். ஸோ அதோட ஷாப்பிங் vlog வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ ஒன் ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தேன், பிளாக் கலர். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 200 தான். காலில் போட்டு கிடக்கு, வீடெல்லாம் மெத்துன்னு இருக்கும். ஸோ இது வாங்கியிருந்தேன். தென் ஜுவல்லரிஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நெக்லஸ் தான். நான் வந்து செயினோ கம்பலோ அவ்வளோ பெருசெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ இதோட ரேட் வந்து 35 rupees. எங்கே வாங்கியிருந்தேன்னா டி நகரில் பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு, ஐ திங்க் அது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். நான் அவ்வளோ வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே போனோடனே எனக்கு இது கிடைச்சது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கிட்டேன். இந்த பேக் ஆஃப் 4 வளையல்ஸ், இது வந்து 96 rupees இது வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் பர்த்டே பர்ச்சேஸ், வேறு எதுவும் நான் அவ்வளோ பண்ணலை. ஸோ இதுக்கே வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 2000 ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஈவினிங் தான் போகிறதா ஐடியா. இப்போ என்னோடய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் போல் அப்படியே பக்காவாக ரெடி ஆகிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போனால் அண்ணா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு டாப் போல் எடுத்து கொடுத்தாங்க. பட் நான் போய் அங்கே ஒர்க் பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதை போட்டுக்கிட்டு என்னால் சுத்தமாக ஒர்க் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தேன்னா, சரி வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், அம்மா வந்து செஞ்சு வச்சுருவாங்க சொல்லிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட மாமாலாம் வந்து கேக் வெட்டினாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக் வெட்டுறதே பெரிய விஷயம். பட் நான் பார்த்திங்கன்னா 3 கேக் வெட்டினேன் அன்னைக்கே. சரி அப்படியே கேக் வெட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து ட்ரீட் கேட்டாங்க, மாமா வந்து ட்ரீட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டேவை வந்து பியூட்டிஃபுல்லாக ஆக்குனேன். என்னோடய மாமாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிப்பேன், ஏன்னா அவங்க இல்லைனா இந்த பர்த்டே வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து போயிருக்காது. ஸோ ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து மேம் அண்ட் சார் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க இல்லாமல் டெய்லியுமே என்னோடய டே வந்து முடியாது. ஸோ நான் ஒர்க்கு ஜாயின் பண்ணி 2 years ஆகுது. 2 yearsமே என் பர்த்டேக்கு வந்து கரெக்டாக கேக் வெட்டிடுவாங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே பர்த்டே கேக் வெட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஏன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலையா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 days கழித்து நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். என்னோட பர்த்டே ரொம்பவே சூப்பராக போச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டேனே சொல்லுவேன். ஸோ
விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸ்பெஷலாக வந்து என் ஃபேமிலிக்கு அண்ட் என்னோட ஸ்பெஷல் ஒன்னுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஃபுல் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போனதுக்கு அவங்க தான் காரணம். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்றது. சரி, ஓகே guys, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.